பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். கோவை தனியார் கல்லூரியில் முதுகலை பட்டப்படிப்பு படிக்கும் மதுரையைச் சேர்ந்த 20 வயது மாணவி நேற்று முன்தினம் இரவு தனது ஆண் நண்பருடன் காரில் சென்றார். விமான நிலையத்தின் பின்புறம் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் காரில் அமர்ந்தபடி இருவரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த 3 பேர் காரின் கதவை திறக்க சொல்லி மிரட்டியுள்ளனர். அதிர்ச்சியடைந்த மாணவி, அவரது ஆண் நண்பர் காரின் கதவை திறக்க மறுத்தனர். இதையடுத்து கார் கண்ணாடியை உடைத்த கும்பல் மாணவியின் கையை பிடித்து வலுக்கட்டாயமாக இழுத்தனர். தடுக்க முயன்ற ஆண் நண்பரின் தலையில் அரிவாளால் வெட்டினர். மாணவியின் ஆண் நண்பர் மயக்கமடைந்தார். தொடர்ந்து மாணவியை 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் இழுத்து சென்ற மூவரும் அவரை பலாத்காரம் செய்துவிட்டு அங்கிருந்து தப்பினர். மாணவி அங்கேயே மயங்கினார். மயக்கம் தெளிந்த ஆண் நண்பர் போலீசுக்கு தகவல் தெரிவித்தார். கோவையில் கல்லூரி மாணவி பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக வழக்கு பதிந்த போலீசார் 7 தனிப்படைகள் அமைத்து குற்றவாளிகளை தேடினர். சம்பவ இடத்தை சுற்றியிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகள் மற்றும் முக்கிய தடயங்களின் அடிப்படையில் விசாரணை சூடுபிடித்தது. இந்நிலையில் துடியலூர் பகுதியில் போலீசாரை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்ற மூவரை போலீசார் காலில் சுட்டு பிடித்தனர். இதுகுறித்து போலீசார் கூறியதாவது: மாணவியை பலாத்காரம் செய்துவிட்டு தப்பியவர்களை தேடும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டது. துடியலூர் பகுதியில் தேடுதல் வேட்டையின் போது குற்றவாளிகள் மூவர் ஏட்டு சந்திரசேகரின் கையில் அரிவாளால் வெட்டினர். இதில் அவரது கையில் காயம் ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கிருந்து தப்ப முயன்ற மூவரையும் காலில் சுட்டு பிடித்தோம். குணா தவசி, சதீஷ் கருப்பசாமி, கார்த்திக் காளீஸ்வரன் என்ற மூவரும் சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் மூவரும் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். கோவையில் வாடகைக்கு வீடெடுத்து தங்கியிருக்கும் இவர்கள் கட்டட வேலை செய்து வருகின்றனர். இவர்களில் சதீஷ் கருப்பசாமி மற்றும் கார்த்திக் காளீஸ்வரன் ஆகியோர் சகோதரர்கள். குணா தவசி இவர்களின் நண்பர். இவர்கள் மூவர் மீதும் ஏற்கனவே ஒரு கொலை வழக்கு, வழிப்பறி, அடிதடியில் ஈடுபட்டது உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. காயமடைந்த ஏட்டு சந்திரசேகரன் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றனர். கோவை மாணவி பாலியல் பலாத்காரம் சம்பவம் கோவை மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய நிலையில் நேற்றிரவு குற்றவாளிகள் மூவரும் சுட்டு பிடிக்கப்பட்டது கோவை மட்டுமின்றி தமிழகம் முழுதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.